தமிழக மக்களே, கிறிஸ்தவ மக்களே, உங்கள் யாவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக ஏப்ரல் 19ஆம் தேதி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஓட்டு போட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவாக நான் உங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் நமக்கு ஓட்டு தேவையில்லை, எல்லாம் ஆண்டவர் தான் நமக்கு துணை, உலக பிரகாரமான ஓட்டு நமக்கு அவசியம் இல்லைன்னு சிலர் சொல்கிறதுனால ஓட்டு உரிமை இந்தியர்னு சொல்கிறதுக்கு அடையாளமாக ஓட்டு உரிமை போட வேண்டும், ஏப்ரல் 19ஆம் தேதி போடுங்க, ஜூன் 4ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட்டு நல்லபடியில் வரும்னு சொல்லி ஒரு அறிவுரையாக ஆலோசனையாக என்னுடைய கருத்தை உங்களுக்கு முன்னாடி பதிவிட்டிருந்தேன். அதற்கு மறுபதிப்பாக இன்றைக்கு என்னுடைய ஆலோசனையாக இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கும் தமிழக மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அவர் பதவியேற்று சபாநாயகரை பிரதமர் மோடியும் ராகுல் காந்தியும் 2 பேரும் சேர்ந்து இருக்கையில் அமர வைத்த காட்சி நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. ஆகவே இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், முந்தி உள்ள மோடியினுடைய ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சி கொஞ்சம் வித்தியாசமானது. 2014 முழு மெஜாரிட்டியாக வந்தாங்க, 2019 முழு மெஜாரிட்டியாக பிஜேபி வந்தாங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக முழு சுதந்திரத்தை இந்தியர்கள் பிஜேபிக்கு கொடுத்து அவங்க என்ன தான் மக்களுக்கு செய்ய வர்றாங்க, சொல்ல வர்றாங்க என்பதற்கு 10 ஆண்டு காலம் தவணை கொடுத்தாங்க. அந்த 10 ஆண்டு காலத்தில் ஏழை எளியவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ, சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கோ, மத பிரச்சனை நீக்கி மக்களை வறுமையிலிருந்து போக்கி பட்டியலின மக்களுக்கு சமமாக நடத்தக்கூடிய ஒரு காரியமோ இதுவரைக்கும் இருந்ததில்லை. அவங்க நோக்கமெல்லாம் சாமி, கடவுள், கோயில், மதம் என்ற முறையில் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் அந்நியர்களாக நினைத்து நாட்டை விட்டே அவங்கள துரத்தணும் என்ற நோக்கத்தில் பிரிவினவாதத்தை உண்டாக்குற ஒரு சர்வாதிகார ஆட்சியை தான் மக்கள் பார்த்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த 2024 தேர்தலில் முந்தி 10 ஆண்டு காலமான செல்வாக்கை போல மக்கள் இல்லாமல் திரும்ப காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வரணும், இந்த மதவாத ஆட்சி வேண்டாம், திரும்ப ராகுல் காந்தியை அந்த நேரு பாரம்பரியத்தில், இந்திரா காந்தி பாரம்பரியத்தில், ராஜீவ் காந்தி பாரம்பரியத்தில் அடையாள சின்னமாக ராகுல் காந்தியை திரும்ப கொண்டு வரணும் என்ற அந்த காங்கிரஸிலிருந்து ஒரு வாய்ப்பை தரணும்னு சொல்லி மக்கள் விரும்பியிருக்காங்க என்பதற்கு அடையாளமாக ஒரு 100 சீட்டுக்கு மேலேயே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. கூட்டணியாக சேர்த்தா இன்னும் அதிகமாக அவங்க இடம் பெற்றிருக்காங்க. மோடியினுடைய அரசாங்கம் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் அநேக இடங்களை அவங்க இழந்திருக்கிறாங்க. 350 வர்ற 400 வர்ற இடத்துலெல்லாம் வெறும் 100, 150, 145 இந்த அளவில் தான் மிக பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட்டணி ஆட்சி ஆதரவோடு இப்போ அரசாங்கத்தை நியமிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சந்திரபாபு நாயுடு
நிதிஷ்குமார் என்ற அந்த 2 ஜாம்பவான்கள் 2 கையாக அவங்கள பிஜேபியை தாங்கியிருக்காங்க. அவங்க ஆதரவு என்றைக்கு விலக்கி கொள்கிறாங்களோ அன்றைக்கே ஆட்சி கவிழ்ந்துடும். அந்த அடிப்படையில் மிகவும் பின்தங்கிய நிலைமையில் தான் இந்த ஆட்சி இருக்குது. சட்டப்படி மக்களுடைய தீர்ப்பை ஏற்று அவங்க ராஜினாமா பண்ணி அடுத்த புதிய அரசாங்கத்தை அமைக்க அவங்க ஒத்துழைச்சிருக்கணும். சில கண்டிஷன் எல்லாம் போட்டாங்க, நிபந்தனையெல்லாம் எதிர்க்கட்சிகள் போட்டாங்க. அதெல்லாம் திரும்ப பழைய நிலைமையை மாற்றாமல் பழைய மந்திரிகளையே திரும்ப நியமித்து பழைய நிலைமையே திரும்ப உருவாக்குற மாதிரி தான் இன்றைக்கி மோடி அரசாங்கம் திரும்பவும் மாற்றம் இல்லாமல் திரும்ப அதே நிலைமையை தான் கொண்டு வர்றாங்க. ஆகவே இந்த ஆட்சி நீடிக்குமா நிலைக்குமா 5 ஆண்டு காலம் வரைக்கும் தாக்கு பிடிக்குமா என்பது நம்ம சொல்ல முடியாது. காங்கிரஸினுடைய தவறால் தான் இந்த பிஜேபி உள்ளே நுழைஞ்சது. காங்கிரஸ் எத்தனையோ ஆண்டுகள் நல்லபடியாக வாழ்ந்தாலும் ஊழல் சில காரியங்களில் ஊழல் அதிகமாக ஆகி இத்தனை 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஆண்டு சலித்ததுனால சில திரும்ப இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி வேறு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம்னு பிஜேபியை வர வச்சாங்க. இல்லாட்டினா மக்கள் பிஜேபி வர விட மாட்டாங்க. அந்த தவறுகளுக்காக 10 ஆண்டு காலமாக காங்கிரஸை போட்டு எடுத்தாங்க. காங்கிரஸும் பல அனுபவங்கள் பல பாடங்களை கற்று இன்றைக்கு திருந்த நிலைமையில் திரும்ப நல்லாட்சி கொடுப்போம்னு திரும்ப வந்திருக்காங்க. ஆனால் எந்த வகையிலையும் பிஜேபியோடு ஒப்பிட்டா ஆர்எஸ்எஸோடு மதவாதத்தோடு ஒப்பிடும்போது காங்கிரஸ் பரவாயில்லைன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. காங்கிரஸ் நல்ல கட்சி, எல்லாத்தையும் விட நேர்மையாக ஊழலற்ற ஆட்சின்னு நம்ம சொல்ல வரல. இன்றைய ஊழலுக்கு இன்றைய உள்ள மத அடிப்படையான கொள்கைகள் உள்ள மத வெறியர்களுக்கு அவங்க பரவாயில்லைன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்க தவிர புனிதர்கள்னு அவங்கள நம்ம சொல்லலை. இப்போ நான் முன்னாடி சில உதாரணங்களை கொடுத்துருக்கேன். ஒரு வீட்டில் எலி இருக்கலாம், பெருச்சாளி இருக்கலாம், பூரா இருக்கலாம், கொசு இருக்கலாம், எவ்வளவோ ஒரு வீடுகளில் பரவக்கூடிய பிராணிகள், மூட்டைப்பூச்சி இருக்கலாம், இப்படி பல இது இருக்கலாம். ஆனால் நல்ல பாம்பு இருக்கலாமா? கருநாகம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் அதை அனுமதிக்க முடியுமா? அதைத்தான் நம்ம விரட்டி அடிக்கணும், அதுதான் மதவாதம் அப்படின்னு அவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த கருநாகத்தை பல்ல பிடுங்கிட்டாங்க. கருநாகம் இருக்குது, ஆனால் பல்ல பிடுங்கி தான் உள்ளே விட்டுருக்காங்க. பல்ல பிடுங்கின பாம்பால் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா ஷோ காட்டும், படம் காட்டும். மற்றபடி அதுக்கு பல்ல பிடுங்கினதுனால விஷத்தன்மை அதுக்கு இல்லாமல் போயிடும். அந்த அடிப்படையில் தான் இப்போ செஞ்சுருக்காங்க. திரும்ப அந்த விஷப்பல்லு முளைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும்போது கம்ப்ளீட்டாக அதை பல்ல பிடுங்கின மாதிரி பாம்பையே எடுத்து வெளியே தான் மக்கள் எறிவாங்க வீட்டில். அதுதான் இன்றைக்கி உள்ள ஆட்சி. ஆகவே தமிழக மக்களுக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், எவ்வளவோ ஜெபிச்சோம் வச்சோம், மோடி ஆட்சி வந்துருச்சு, பிஜேபி திரும்ப வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க. திரும்ப வந்தாலும் முன்னிருந்த அந்த வீரியத்தில் வரலை, முந்திருந்த கெப்பாசிட்டியில் மெஜாரிட்டியில் வரலை. ரொம்ப மைனாரிட்டியாக ரொம்ப பின்தங்கிய சூழ்நிலையில் தான் இப்போ வந்திருக்கு. அதுவும் கூட்டாட்சி, அதாவது கூட்டணி ஆட்சியில் முறையில் தான் அவங்க கூட்டணி ஆட்சியில் தான் நிற்கிது. அவங்களுக்குள்ள கண்டிப்பாக கருத்து வேற்றுமை ஏற்படும். இந்த நிதிஷ்குமாரெலாம் கட்சி தாவக்கூடியவர் தான். சீக்கிரமாக அவர் மனமாற்றம் ஆயக்கூடிய முன்னாடியே இந்தியா கூட்டணியில் தான் இருந்தார். இருந்துட்டு அங்கிட்டு போயிட்டார். அங்கிட்டு போனவர் இங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் கோரிக்கை நிறைவேறாட்டினா அவங்க மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடும் ஆந்திராவுக்கு தெலுங்கானாவுக்கு நல்ல நிலைமையில் அந்த தெலுங்கு மக்களை உருவாக்கணும், தனி
தனி மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காரு. அது கண்டிப்பாக இவங்க நிறைவேற்ற மாட்டாங்க. அதனால் அவர் வாபஸ் வந்து உதவிக்காரர் நீட்டுறவர் வாபஸ் வாங்கத்தான் செய்வார், உதவியை விலக்கத்தான் செய்வார், ஆதரவை நீக்கத்தான் செய்வார். அதோடு இந்த ஆட்சி என்ன நிலைமை ஆகும்னு சொல்ல முடியாது. ஆகவே 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அந்த கொடூர ஆட்சியை மக்கள் வைத்து பிஜேபியை பல்ல பிடுங்கியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப இதோடு அவங்க மத காரியத்தில் திருந்தி இனிமேல் வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா திருந்த மாட்டாங்க. அவங்களுடைய குணங்கள் வந்து பின்னாடி பேக்ரவுண்டு ஆர்எஸ்எஸ்ஸாக இருப்பதுனால, மத வெறியாக இருப்பதுனால அந்த சித்தாந்தத்தில் தான் அவங்க இயங்குவாங்க. 2025ஓட அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை வந்து நிறைவாகுது. 1925 தொடங்கின அந்த ஜனசங்கம் என்று சொல்கிற இந்து முறையில் வர்ற அந்த ஆட்சி 100 ஆண்டு காலமாக அவங்க திட்டம் போட்டிருக்காங்க. 1925 ஏற்படுத்தப்பட்ட அந்த மதவெறி கும்பல் 2025ஓட 100 ஆண்டு காலமோட முடியுது அவங்களுக்கு. அந்த வகையில் அந்த 100 ஆண்டு காலத்தில் எதையாவது மத பிரிவினை உண்டாக்கி நாட்டை சூறையாடி அழித்து அவங்க இந்து மதத்தை நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. முடியல. இப்போ மெஜாரிட்டி இல்லாதனால அது முடியாது. இருந்தாலும் அவங்க முழு முயற்சியில் அவங்க இறங்கிக்காங்கள. மோடி வந்து இன்னும் வீரியமாக செயல்பட முடியாது. அதனால் 10 ஆண்டு காலமாக கிறிஸ்தவங்களை முஸ்லீம்களை பாதுகாத்த அந்த இறைவன் இந்த மெஜாரிட்டி இல்லாத இந்த 5 ஆண்டு காலத்தில் பாதுகாக்க மாட்டாரா, நடத்த மாட்டாரா? அதுக்கு பயப்படாதவங்க நம்ம இதுக்கு ஏன் பயப்படணும்? மெஜாரிட்டியே தனி ஆட்சியிலேயே பயப்படாத நாம் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் மைனாரிட்டியாக இருக்கும்போது இந்த ஆட்சிக்கு ஏன் பயப்படணும்? அவசியம் இல்லை. எல்லாம் இறைவன் பார்த்துக்குருவார். அவங்களும் கடவுளுக்காக தெய்வத்துக்காக தான் ஒரு வைராக்கியமாக இருக்கிறாங்கன்னா அது அறிவில்லாத வைராக்கியம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருக்கும் ஒரே ரத்தம், ஒரே மக்கள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரே கூட்டாட்சி, ஒரே தத்துவம், இறைவன் ஒருவன். அந்த சித்தாந்தத்தில் அவங்க புரிதலோடு இருந்தாங்கன்னா அடுத்து நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மாதிரி அவங்க திருந்தாத பட்சத்தில் இந்த ஆட்சி நிற்காது. அதனால் கிறிஸ்தவ மக்கள் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. மற்ற ஜெபங்களுடைய உபவாசங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. தேவன் அதுக்கு தான் இந்த மாற்றத்தை கொடுத்துருக்கிறார். காங்கிரஸும் முழு மெஜாரிட்டியாக வந்திருந்தால் திரும்ப பழைய நிலைமை பெருமை ஆணவம் வந்துடும். அவங்களுக்கும் ஒரு மட்டுப்படுத்தி ஒரு அளவில் சீட்டை கொடுத்து இன்னும் அடுத்து அடக்கி வாசிங்க, அடுத்து இனிமேல் வர்ற ஆட்சி உங்கள் ஆட்சி தான், அது நல்லபடியாக இருக்கணும், மக்கள் தொண்டாக இருக்கணும், மக்கள் தொண்டே மெகேசன் தொண்டு அவங்களுக்கும் நினைவுபடுத்துகிற மாதிரி தேர்தல் கட்டங்கள் நடந்திருக்கு. அதனால் ராகுல் காந்தி கொஞ்சம் யதார்த்தமானவராக இருக்கார், மற்றவங்களை விட கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கார். முக ஸ்டாலின் ஐயாவும் நல்ல அவருக்கு ஆதரவு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து தமிழ்நாட்டை நல்ல முறையில் இயக்கிக்கிட்டு இருக்கார். 40க்கு 40 முறையில் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா திமுக மேலே உள்ள பற்றுதலோ பாசமோ கிடையாது. மதவாதத்தை எதுக்கணும், மதத்துக்கு ஆதரவாக இருக்கிற ஆளுகள்லாம் புறக்கணித்து மதவெறி தமிழ்நாட்டில் கூடாது என்பதற்கு அந்த ஒத்த கருத்து தான் திமுகவை ஆதரித்து 40க்கு 40 வந்தாங்களே தவிர வேற அல்ல. ஆகவே அந்த அடிப்படையில் தமிழக மக்களை இந்தியாவே பின்பற்றும், இந்தியா மற்ற மாநிலங்கள் கண்டிப்பாக பின்பற்றும். முன்னோடியாக தமிழகம் விளங்குது. அந்த தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் ஐயாவும் நல்ல முறையில் நல்ல வகையில் இதுக்கு அனுசரித்து போகிறாரு. இந்த மதுபான கொள்கையை மட்டும் போதையை மட்டும் கொஞ்சம் ஒழிச்சிட்டாருன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை ஒரு தீர்மானம் பண்ணுவாருன்னு நாம் நம்புவோம். இன்னும் அடுத்து இந்த போதை இல்லாத ஆட்சியை இந்த தமிழகத்தில் திரும்ப கொண்டு வரணும். அவங்க வரும்போது அப்படி தான் வந்தாங்க. இந்த போதையை ஒழிப்போம், டாஸ்மாக் கடைகளை ஒதுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. ஆனால் அவங்களால முடியல. அது மக்கள் வந்து கள்ளச்சாராயத்துக்கு அடிபணிஞ்சு போயிடுவாங்க. கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் எந்த சாராயம்னாலும் தப்பு தான்.
அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்குனா இவ்வளோ மோசமாக போகாது. மற்றபடி குடிகாரங்க குடிச்சிட்டு தான் இருப்பாங்க, திருந்த முடியாதவங்க ஓரளவில் கட்டுப்படுத்தலாம், இவ்வளவு சாவு இருக்காது. இந்த கள்ளக்குறிச்சியிலெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவு சாவு, 60 65 பேர் 70 பேர் வரைக்கும் நெருக்குது. கணக்கில் வராத நிறையா பேர் குடித்து செத்துருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்துகிற வகையில் ரூபாயை கொடுப்பதும் நியாயம் இல்லை. அவன் அகராதியில் திமிரில் செத்தான்னா அதுக்கு 10 லட்சமாக கொடுக்குறது அது மற்றவங்களுக்கு தவறான முன்னுதாரணமாக போயிடும். அதனால் ஊக்குவிச்ச மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தமிழகம் செய்யாமல் முழுசாக முற்றிலுமாக இதை ஒழிச்சு கட்டி கஞ்சா இல்லாமல் மதுபானம் இல்லாமல் ஒழிச்சு விட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்மானம் பண்ணாங்கன்னா இந்த டாஸ்மாக் வருமானத்தை வேறு வகையில் திரட்டலாம். பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க, எவ்வளவோ வசதிகள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள தொழில் வரியை கூட்டி ஏழைகளை பாதிக்காத அளவில் பணக்காரங்கள் மேலே அந்த பாரத்தை போட்டு கோடிக்கணக்கில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கான். ஊழல் ஒழித்தாலே கள்ள பணத்தை எடுத்தாலே அரசாங்கம் நல்லா நடத்தலாம். அந்த வகையில் கவனம் செலுத்தி திரும்ப திரும்ப ஏழைகளை வரியை போட்டு ஒடுக்காமல் பணக்காரர்கள் மேலே கண்ணை வைத்து அவங்கக்கிட்ட வரியை கூட்டி அவங்கக்கிட்ட லஞ்சம் ஊழல்களை அகற்றி அவங்க பணத்தை எடுத்து அரசாங்கத்தை சரியான முறையில் நடத்தணும். ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் எப்படி ஜெர்மனியை எப்படி மீட்டாரோ, ஹிட்லர் ஆட்சியிலிருந்து அகற்றி நல்ல முறையில் செய்தாரோ, அந்த ஒரு வீரத்தன்மையை கருதி தான் கருணாநிதி ஐயா ஸ்டாலின் சொல்லி பேர் வச்சார். ஸ்டாலினுக்கு முன்னாடி பேர் ஐயாத்துரை. ஐயான்னா பெரியார், துரைன்னா அண்ணாதுரை, 2 பேர் சேர்ந்தா ஐயாத்துரைன்னு தான் பேர் வச்சாங்க. ஆனால் ஸ்டாலின் அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் அவர் புரட்சி செய்து அந்த காலகட்டத்தில் அவர் மறித்ததுனால அந்த பேரையே மு.க. ஸ்டாலினுக்கு வைப்போம்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி அந்த பேரை தான் கருணாநிதி வச்சார். கருணாநிதி அந்த வகையில் சோசியலிச ஒரு சிந்தனை உள்ளவர், பொது அறிவு உடையவர், பகுத்தறிவு உடையவர். அந்த அண்ணாதுரை மாதிரி பெரியாரை போல் அந்த பெரியாருக்கு முன்னாடி நீதி கட்சி இருந்திருக்கு. அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், தியாகராஜ ரெட்டியார் எல்லாம் பிராமணர்களுடையக்கு எதிர்ப்பான சித்தாந்தம் உள்ள டாக்டர் நடேசன், பனகல்ராஜ், ஓமதுரார் ஐயா, பழனிவேல் ராஜுடைய தாத்தா பிடி ராஜன், இப்படி நீதி கட்சியில் சேர்ந்த அந்த அமைப்பு தான் இன்றைக்கி திராவிட கட்சியாக உருவெடுத்து இன்ன வரைக்கும் தொடர்ந்துருக்கு. அந்த வகையில் வாரிசில் வந்த ஸ்டாலின் ஐயா கண்டிப்பாக அந்த சித்தாந்தத்தில் தான் இருக்கார். அதே எண்ணத்தில் தான் மகனை வளர்க்குறாரு உதயநிதி ஸ்டாலினை, அதே எண்ணத்தில் தான் அவர் வர்றாரு. இந்த காலகட்டங்களை பார்க்கும்போது மற்ற கட்சிகளை விட மதவாதிகளை விட இவங்க எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் முஸ்லீம்களுக்குரிய காரியங்களை கரெக்டாக செய்கிறாங்க, கிறிஸ்தவங்களுக்குரிய ஆதரவை கரெக்டாக செய்கிறாங்க, மற்ற பொதுமக்களுக்கும் கரெக்டாக செய்கிறாங்க. எல்லாமே இவங்க ஆட்சி நல்லா இருக்குது. இந்த மதுபானம் மட்டும் ஒழிச்சிட்டு போதை இல்லாத தமிழகமாக இவங்க ஆக்கிட்டாங்கன்னா ரொம்ப சரித்திரத்தில் புகழ் இவங்களுக்கு உச்சகட்டமாக போகும். வர்ற எந்த தேர்தல் வந்தாலும் கூட இவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. ஆகவே இந்த மு.க. ஸ்டாலின் ஐயா ஆட்சியும் கூட நீடித்து நல்ல முறையில் வாழணும் என்பதற்காக கிறிஸ்தவ மக்கள் ஜெபிக்கணும், ஆதரவு கொடுக்கணும். அவங்க நல்லாட்சி தொடரணும். இந்த போதை இல்லாத ஆட்சியாக நீங்கள் நல்லா வாழணும் என்பது எங்களுடைய கோரிக்கை, ஆசை. கடவுள் உங்களுக்கு அந்த ஞானம் கொடுப்பாராக. இப்போ போதைகள்லாம் ஒழிக்கணும்னு கூட இப்போ ஒரு சட்டம் மு.க. ஸ்டாலின் ஐயா நினச்சிருக்காரு, பேசியிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்த கடவுள் கிருபை செய்வாராக. இந்த நீட்டை ஒழிக்கணும்னு பாடுபடுறாங்க. எல்லாமே மக்கள் தொண்டாக தான் இருக்குது. இந்த நல்லாட்சி தொடர்ந்து நல்லபடியாக ஏங்க கிறிஸ்தவ மக்கள் ஜெபிக்கணும், அதுக்காக ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம ஜபங்கள் கேட்கப்பட்டிருக்கு.
அதனால் ஜூன் 4 ரிசல்ட்டு பாருங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா, நல்ல ரிசல்ட்டு தான் இறைவன் கொடுத்துருக்காரு. அதில் தொடர்ந்து நல்லபடியாக பயணிப்போம். கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு இருந்து ஒருமித்த கருத்தோடு இருந்து இந்த ஆட்சியை தக்க வைத்து கொள்வோம், பயன்படுத்தி கொள்வோம். நல்லபடியாக ஜெபிப்போம். கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.